ஜெயிலர் மருமகளா இது வெளியான வேற லெவல் வீடியோ. கேரளாவை சேர்ந்தவங்க தான் மிர்னா மேனன். இவங்களோட உண்மையான பேரு சாய்னா சந்தோஷ். முதல்ல மலையாள தொலைக்காட்சியில சின்னத்திரை நடிகையா அறிமுகமானாங்க. அந்த சீரியல்ல வில்லி கேரக்டர்ல நடிக்க அதுல பல பிரச்சனைகள் எழுந்த வண்ணம் இருந்ததால தமிழ் திரையுலகம் பக்கம் தாவிட்டாங்க. தமிழ்ல முதன்முறையா நெடுநல் வாடை அப்படிங்கிற திரைப்படத்துல ஆதிரா சந்தோஷ் அப்படிங்கிற பெயர்ல அறிமுகமானாங்க. அந்த படத்துல அதோட இயக்குனர் செல்வக்கண்ணனால தான் துன்புறுத்தப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டதாகவும் அவர் தற்கொலைக்கு முயன்றதாகவும் சொல்லப்படுது. எனவே அந்த படத்துல இருந்து ஆதிரா சந்தோஷ் விலகினாங்க. அதுக்கப்புறமா அதிதி மேனன் அப்படிங்கிற பேர்ல பட்டதாரி படத்துல அபிசரவணனோட நடிக்க ஆரம்பிச்சாங்க. இந்த நிலையில அதிதி தன்னை காதலிப்பதா திருமணம் செஞ்சுக்கிட்டு தன்னை ஏமாற்றியதா பரபரப்பு ஏற்படுத்தினாரு அபிசரவணன். ஆனா அபிய நான் திருமணம் செஞ்சுக்கல அப்படின்னு கூறினாங்க அதிதி. இது பத்தி அபி புகார் அளிச்சுமே மேலும் நீதிமன்றம் அதிதியை ஆஜராக சொல்லியுமே இன்னும் ஆஜராகாமையும் இருக்கிறாங்களாம். பின்னர் அதிதி மேனன் மிர்னா அப்படிங்கிற தன்னோட பெயரை மாத்திக்கிட்டு இப்போ பல திரைப்படங்கள்ல நடிச்சிட்டு வராங்க. மேலும் தமிழ்ல பிரபலமான நடிகரான ரஜினிகாந்த் கூட இணைந்து ஜெயிலர் அப்படிங்கிற திரைப்படத்துல ரஜினிகாந்துக்கு மருமகளா நடிச்சிருக்கிறாங்க. இந்த ஜெயிலர் திரைப்படத்துல இவருடைய கதாபாத்திரம் ரொம்பவுமே முக்கியத்துவமானதா இருந்தது. ஜெயிலர் திரைப்படத்திற்கு முன்னாடி ஆனந்தம் அப்படிங்கிற வெப் சீரிஸ்லயும் நடிச்சிருக்கிறாங்க. பிக் பிரதர் அப்படிங்கிற மலையாள திரைப்படத்திலையும் நடிச்சிருக்கிறாங்க. அது போக இப்போ துர்கா தமிழ் திரைப்படத்துல ஷூட்டிங் ரொம்பவே பிஸியா இருக்கிறாங்க. இப்போ தமிழ் மற்றும் மலையாள சினிமாக்கள் மட்டும் இல்லாம குரேசி செல்லோ மற்றும் முக்ரம் அப்படிங்கிற தெலுங்கு படத்திலையும் நடிச்சிட்டு வராங்க அப்படின்னு தகவல் வெளியாகி இருக்குது. இது போல பல முயற்சிகள் மேற்கொண்டு சினிமாவில் ஆர்வம் இருப்பதனால பல தடைகளை தாண்டி ரஜினிகாந்தோட மருமகளா நடிச்சு பெரும் வெற்றியின அந்த திரைப்படத்தின் மூலமா கண்டிருக்கிறாங்க. இந்த திரைப்படத்துக்கு அப்புறமா இவர் மிகவும் ரொம்பவே பிரபலமாகிட்டாரு. இது போல இன்னும் பல பிரபலங்களோட இணைந்து பணியாற்றணும் அப்படிங்கிற எண்ணத்தோட இப்போ ஒரு முயற்சியில இறங்கி இருக்கிறார். அந்த வகையில இப்போ மிர்னா மேனன் தன்னோட உடல்நிலையை சரியா வச்சுக்கிறதுக்கு பயிற்சிகள் பல எடுத்துட்டு வராங்களா. இவங்க எடுத்துட்டு வர பயிற்சிகள் அடங்கிய வீடியோ இணையதளத்துல இப்போ மிகவுமே வைரல் ஆகிட்டு வருது. அதுல இவங்க ஜிம் போன்ற இடத்துல மிகவும் விறுவிறுப்பா உடற்பயிற்சி செய்யறது போன்ற வீடியோ வெளியாகி இருக்குது. இதை பாக்குறப்ப அவங்க அடுத்த திரைப்படத்துல ஏதாவது ஒரு போலீஸ் கெட்டப்ல வருவாங்க அப்படின்னு ரசிகர்கள் எதிர்பார்க்கிறாங்க. ஆனா அப்படி எந்த ஒரு படமுமே வரப்போறதா எந்த தகவலுமே வெளியே வரல. ஆனாலும் இவங்க செய்யற உடற்பயிற்சிகளை பார்த்தா அப்படித்தான் இருக்குது. மிகவும் சுறுசுறுப்பாக உடற்பயிற்சிகளையும் திரைப்படங்கள்ல சண்டை காட்சிகள்ல சண்டையிடுவதற்கு பல ஸ்டண்ட்டுகளையும் செய்வதற்காக தன்னை தயார்படுத்திக் கொள்வது போல அந்த வீடியோவில் பயிற்சி எடுத்துட்டு இருக்கிறாங்க. அதனால இவங்க அடுத்த ஒரு பெரிய ஆக்ஷன் திரைப்படத்துல நடிப்பாங்களோ அப்படின்னு முக்கிய கதாபாத்திரத்துல நடிப்பாங்களோ அப்படின்னு பல கமெண்ட்டுகள் இணையதளத்துல எழுந்துட்டு வருது. இது குறித்த வீடியோ தான் இப்ப இணையதளத்திலையும் வைரல் ஆகிட்டு வருது.